கேரளாவுடைய புற்றுநோய் மையம் திருவனந்தபுரத்துடைய புற்றுநோய் மருத்துவமனை, அதே போல தனியார் புற்றுநோய் மருத்துவமனையிலுடைய புற்றுநோய் கழிவுகள், இந்த அகற்றப்பட்ட புற்றுநோய் கட்டிகள், சீல் பிடித்த கட்டிகள், அப்புறம் வீணா போன ரத்தம், அதே போல பயன்படுத்தப்பட்ட ஊசி, பயன்படுத்தப்பட்ட சிரிஞ்சு, பயன்படுத்தப்பட்ட காட்டன் பஞ்சுகள், இதை எல்லாத்தையும் கொண்டு, இதுதான் மெடிக்கல் வேஸ்ட் சொல்றாங்க. இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு ஆயிரக்கணக்கான மூட்டைகள்ல மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல கொண்டு குடித்து போயிருக்காங்க. இது ஆடு மாடு மேயக்கூடிய பகுதி. அந்த குப்பைகளை ஆடு மாடு போய் திங்கிற ஆடு மாடுகளுக்கு ஒரு புற்றுநோயிலிருந்து வேற ஏதாவது நோய் தொற்றுவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. அந்த ஆட்டிலிருந்து கறியோ அந்த மாட்டிலிருந்து பாலோ எடுத்து குடிக்கிற அந்த மனிதனுக்கு அந்த நோய் பரவுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மிகப்பெரிய சுகாதார கேடு. காற்றுல பரவுது, நிலம் நாசமாகுது, நீரும் நாசாகுது, மண்ணும் நாசமாகுது. அங்க இருக்கக்கூடிய வயல்வெளிகள்ல இந்த குப்பைகள் பரவுது. ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய சுகாதார கேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு செயலை கேரளாவிலிருந்து திருநெல்வேலிக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. இது முதல் முறை கிடையாது. கேரளாவிலிருந்து அதிகமா கழிவுகள் எங்க கொட்டப்படுதுன்னு பார்த்தா ராதாபுரம் பகுதியில். ராதாபுரத்துல ஒரு ஏக்கர் 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்கிருந்து அந்த குப்பைகளை கான்ட்ராக்ட் எடுப்பது. எந்த குப்பைகளை? கேரளா இருக்கக்கூடிய கோழி கழிவுகளை, மாட்டு கழிவுகளை, மாட்டு எலும்புகளை, இது போல மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட மருத்துவமனை வேஸ்ட கான்ட்ராக்ட் எடுப்பது. கேரளால கொட்ட முடியாது. கேரளா கொட்டா கடுமையான தண்டனை, அபராதம் இருக்கிறது. அங்க ₹1 கோடி லஞ்சம் கொடுத்தா கூட வாங்க மாட்டான். ஆனா இங்க ₹100 லஞ்சம் கொடுத்தா இந்த ஈனப்பயலுக என்ன வேணாலும் செய்வானுங்க என்பதை தெரிந்து கொண்டு